يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب ارحمهما كما ربياني صغيرا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்கள்ல சகோதரிகள்ல, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றாத பெருங்கருணையும் நன்மையினை அடைய வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கில் இங்கு ஒன்று கொள்ளும் இருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவ வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹ். அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்குவோம், அவனுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்றுவோம். அதுவல்லாத எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் அதனை கற்றுத்தரவில்லை என்றால், அல்லாஹ் அதனை நமக்கு கட்டளையிடவில்லை என்றால் அதனை ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்கிற தூய கொள்கையில நாமெல்லாம் ஒன்று விரும்பி இருக்கிறோம். பொதுவாகவே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உள்ள ஒழுங்கா கேக்குதா? ஃபுல்லா கடைசி கேக்குதா? அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு ஏராளமான பண்புகளை வழங்கி இருக்கிறான். பண்புகள் என்று சொன்னால நமக்கெல்லாம் பெரும்பான்மையாக தெரிந்த விவகாரம் என்னவென்றால் பொறுமை, பெருமை, கோபம், சோதனை, இதுவெல்லாம் நமக்கு அதிகமாக தெரிந்த பண்புகள். பலதோற்பட்ட உரைகளில் இது குறித்த செய்திகளை நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். இந்த பண்புகளை விட அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது. அந்த பண்பினை மாத்திரம் மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பித்து விட்டால், அந்த பண்பினை ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டால், கண்டிப்பாக அல்லாஹ்விற்கு முன்னால் அவர் மிக பிரம்மாண்டமான தரஜாவில இருப்பார். அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கிற பொழுது கண்ணியமான மனிதராக, பாவத்தை எல்லாம் சுத்தப்படுத்திய மனிதராக அல்லாஹ்விற்கு முன்னால் பலதோற்பட்ட தோழர்கள் அணிவகுத்து இருக்கிற பொழுது ஒரு தனித்தன்மை, சிறப்புத்தன்மை மிக்கவராக அந்த தோழர் இருப்பார். அப்படி என்ன பண்பு? அல்லாஹ் அதனுடைய திருமறையில பேசுகிறான். அவனே உங்களை சிரிக்கவும் வைக்கிறான், அவனே உங்களை அளவும் வைக்கிறான். எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் மனித சமூகத்திற்கு அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வருகிறது. நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்முறைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் சரி, எல்லாமுமே அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய செயல்முறைகள் தான். அல்லாஹ் அதற்கு தான் கூறுகிறான், அவன்தான் உங்களை சிரிக்கவும் வைக்கிறான், அவன்தான் உங்களை அளவும் வைக்கிறான். இந்த சிரிப்பு இருக்குதுல்ல, இதை நம்ம பெரும்பான்மையான இடங்கள்ல வெளிப்படுத்திடுவோம். சொந்த பந்தங்கள்லாம் அப்படி ஒன்னா இருக்கிற பொழுது அங்க வரக்கூடிய சிரிப்பு சத்தம் அதுவே காட்டி கொடுத்துரும், இங்க ஒரு ஃபேமிலி இருக்குது. இன்பத்தினை வெளிப்படுத்தும் வகையில் சிரிப்பு அமைகிறது. எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும், கவலையில் இருந்தாலும், அந்த கவலையினை போக்குவதற்காக ஏதாவது ஒரு வகையில் சிரிப்பினை நாம் வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். கோபமா, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தினை
வெறுக்கும் வகையிலே ஏதாவது ஒரு விவகாரம் நடந்துவிட்டால் அப்போது கோபத்தை வெளிக்காட்டுகிறோம். பொறுமையா ஏராளமான இடங்களில் சோதனையினை தாக்கு பிடித்தவர்களாக பொறுமையினை வாழ்க்கையிலே அப்படியே வளர விடுகிறோம். இப்படி எல்லா பண்புமே நம்முடைய வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாக சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த அழுகை என்ற பண்பு இருக்குதல்ல, இதை மாத்திரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான். இந்த அழுகை என்கிற பண்பு உலக சமூகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் வழங்கப்படவில்லை, ஒரு சிலரை தவிர. என்னுடைய அடியார்கள், என்னுடைய முஃமின்கள், இவர்களை தவிர வேறு எவருக்கும் இந்த அழுகை என்கிற பண்பு வழங்கப்படவில்லை என்கிறான் இறைவன். அழுகைனா எனக்கு ஒரு பொருள் கிடைக்கல, அதற்காக அழுகிற அழுகையா? நான் நினைத்த ஒரு விவகாரம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை, அதற்காக அழுகிற அழுகை கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அழுகை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பாவத்தை செய்து விட்டால், தவறை செய்து விட்டால், அல்லாஹ்விடத்திலே சபிப்பிற்குரிய நிலையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விவகாரத்தை மேற்கொண்டு விட்டால் அதை நினைத்து அழுகுகிறானே, இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேனா என்னுடைய வாழ்க்கையில, இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேனா, இந்த பாவத்தை நான் எப்படி செய்தேன், உட்கார்ந்து குழம்பிக் கொண்டு அழுகிறானே, இந்த அழுகையை தான் இறைவன் குறிப்பிடுகிறான். இந்த அழுகை இருக்குதல்ல, பாவத்திற்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய பண்பு, இந்த பண்பினை அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் வழங்கவில்லை, ஒரு சிலரை தவிர. அந்த மனிதர்களுக்கு தான் நாம் நம்முடைய வேதத்தினை வாரிசாக்கி இருக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நம்முடைய மார்க்கத்தில் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள். ஒரு பாவத்தினை செய்து விட்டால், ஒரு தவறினை செய்து விட்டால், அந்த தவறிற்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தியவர்களாக அழுது மண்டியிடுவார்கள், அழுது புலம்புவார்கள். அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் இப்படியான அழுகை நம்முடைய வாழ்க்கையில் என் நிலையில் இருக்கிறது. பாவத்தை நினைத்து அழுகிறோமா? பாவத்தை நினைச்சு ஐயோ இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேனே, இப்படி ஒரு தவறை பண்ணிட்டேனே, இந்த தவறை என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி செய்தேன், நினைத்து கண்ணீர் வடிக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்க. அந்த கண்ணீர் எதற்கு வருவதற்கு மறுக்கிறது? செய்யக்கூடிய தவறினை சிறிதாக பார்க்கிறோம். சின்ன தவறு தானே, சின்ன பாவம் தானே, இதுக்கெல்லாம் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கணுமா? இதுக்கெல்லாம் உட்கார்ந்து அழுகணுமா? அப்படியே தூசி தட்டுறது மாதிரி தட்டி விட்டுட்டு போறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த ஒரு மனிதன் பாவத்தினை சிறிதாக காண்கிறானோ, செய்யக்கூடிய தவறுகளை ஒரு விஷயமாக கண்டு கொள்ளாம அப்படியே கடந்து செல்லுகிறானோ, அவன்தான் மனிதர்களிலே மிகவும் வெறுப்பிற்குரியவன். ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன், ஒரு தவறை செஞ்சிட்டேன், எந்த ஒரு மனிதனிடத்திலும் சொல்வதற்கு வெட்கப்படக்கூடிய தவறு, அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் பொழிந்து பாவ மன்னிப்பு கேட்பது ஒரு புறம். இதுவெல்லாம் பாவமா, இதுவெல்லாம் தவறா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு சிறிய சிறிய காரியம், சிறிய சிறிய தவறுகள். அந்த தவறை செய்துவிட்டு நான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்கிறேனா? அல்லாஹ்விடத்தில் அதற்காக கண்ணீர் வடிக்கிறேனா? அல்லாஹ்விடத்தில் அந்த ஒரு சிறிய தவறிற்காக கண்ணீர் வடித்து அல்லது குழம்புகிறேனா? சற்று சிந்தித்து பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில 3 பொய்களுக்கு மேல சொன்னியதே கிடையாது. பெரும்பான்மையாக எல்லாருக்கும் தெரிந்த செய்தி 3 பொய் தான். அந்த பொய்யும் தனக்காக சொன்னதல்ல, மார்க்கத்திற்காக சொன்னது, அல்லாஹ்விற்காக சொன்னது, தன்னுடைய மனைவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சொன்னது. முதல் பொய் என்ன? அங்குள்ள மக்கள்
திருவிழாவிற்கு இப்ராஹிம் நபி அழைக்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் நபி இன்னி சகீமுன், நான் நோயாளியா இருக்கிறேன். இரண்டாவது பொய், நோயெல்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்கிறாரு. ஆனா அந்த இணை வைப்பு சபைக்கு போகக்கூடாது, ஒரு காரணம், நான் நோயாளியா இருக்கிறேன். இரண்டாவது பொய், அங்குள்ள சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு பெரிய சிலை மீது கோடாரியை போட்டுட்டு இந்த பெரிய சிலை தான் இந்த சிலைகளை எல்லாம் உடைத்தது, இரண்டாவது பொய். மூன்றாவது பொய் என்னன்னா, ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன், பித்து பிடித்தவன், இவனுடைய நாட்டிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போறாங்க. ஒரு ஒற்றன் பார்த்துறான். பார்த்துட்டு அந்த மன்னன் போய் சொல்றான், இது மாதிரி இப்ராஹிம் அழகான பெண்ணோட போய்கிட்டு இருக்கிறாரு. மன்னன் இப்ராஹிம் அழைத்து வர சொல்றான். அப்ப இப்ராஹிம் நபி தன்னுடைய மனைவியை பார்த்து, உஹ்தி, இவள் என்னுடைய மனைவி அல்ல, இவர் என்னுடைய சகோதரி என்று சொல்றார். இந்த போய் எதுக்காக சொன்னாரு, என்ன காரணம், எதுவெல்லாம் சொல்லப்படல, ஆனா சொல்லி இருக்கிறார், ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்ப இந்த மூணு பொய் தான். இந்த மூன்றுமே பார்க்கிறதுக்கு சின்னதா தான் இருக்கு. ஏன்னா தனக்காக சொல்லல, அவரு தனக்காக சொல்லப்பட்ட பொய்கள் அல்ல, தனக்காக சொல்லப்பட்ட எந்த ஒரு நயமும் அல்ல அது. ஆனால் இந்த மூன்று பொய்யினை அவர் எவ்வளவு பெரிய பாவம் பார்த்தார் தெரியுமா? இந்த 7 பெரிய பாவம் சொல்லுவோம் இல்ல, கொலை செய்யறது, அடுத்தவரை ஏமாத்துறது, வட்டியினுடைய செல்வத்தை உண்றது, இப்படி ஒரு 7 பட்டியல் இருக்கும். இதெல்லாம் பெரிய பாவம், இணை வைப்பிற்கு சமமான பாவம். அந்த பாவத்தை போன்று இந்த 3 பொய்களை பார்த்தார் இப்ராஹிம். அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த பொய்யிற்காக தான் எந்தெந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறாரோ அந்த அனைத்து பிரார்த்தனைகளுக்கும் அந்த பொய்யிற்காக அழுது இறைந்திருக்கிறார் இப்ராஹிம். சற்று சிந்தித்து பாருங்க, பொய்ங்கிறத நாம நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வச்சிருக்கிறோம்? ஒரு பாவமா நினைக்கிறோமா? அதை ஒரு தவறா பார்க்கிறோமா? இதுவெல்லாம் ஒரு தவறா? சர்வ சாதாரணமாக அப்படியே கடந்து போகக்கூடிய தவறுகள். ஆனா சொல்லியெல்லாம் அவங்க அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் மரணித்து ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு பள்ளிவாசல்ல மக்களை பார்த்து அப்படியே அவர் அழுகுறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அனசு அனசே மாஷாமுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? மாலா பக்கிக்க எதற்காக அழுகிறீங்க? அப்போது அவர் கூறுகிறார், குன்னா அஹிதனா அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் காலகட்டத்திலே வாழ்ந்தோம். அப்போது நாங்கள் இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறு இருக்குதுல்ல, இதையெல்லாம் நீங்க மூக்கு மேல இருக்கிற மண்ணை மாதிரி தட்டி விட்டுட்டு போறீங்க. அந்த காலத்துல தொழுகை விரிப்பு கிடையாது, பள்ளிவாசல் கீழே மண் தரையா தான் இருக்கும். அவன் சஜிதா பண்ணும் பொழுது மூக்கு மேல மண்ணு ஒட்டும்ல, அதை குறித்து சொல்றாரு. அந்த மூக்கு மேல உள்ள மண்ணை தட்டி விடுற மாதிரி அப்படியே தட்டி விட்டுட்டு போறீங்க. ஆனா இந்த பாவத்தை எல்லாம் நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்கிற பொழுது எப்படி பார்த்தோம் தெரியுமா? மினல் மூபிகாத், மிகப்பெரிய பாவமா. இந்த பாவத்தை ஒருவர் செய்து விட்டால் அவரோடு நாங்கள் ஒரு சில நாட்கள் பேச மாட்டோம், பழக மாட்டோம், வியாபார ஒப்பந்தம் இருக்காது. என்ன பாவம்? சிறிய பொய், ஒரு சிறிய சிறிய தவறுகள். இதை ஒருவர் செய்து விட்டால், இது ஒருவருடைய வாழ்க்கையிலே எங்களுடைய அல்லாஹ்வின் தூதரோடு நாங்கள் இருக்கிற பொழுது நடந்து விட்டால் அவரை நாங்கள் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? அடுத்த முறை இதை குறித்து அவர் யோசிக்கவே மாட்டார். அது மாதிரி பார்ப்போம், சபையிலிருந்து ஒதுக்கி வைப்போம். அந்த மனிதரை எந்த ஒரு மனிதரும் சலாம் சொல்ல மாட்டோம், அவர் சலாம் சொல்லினால் கூட பதிலளிக்க மாட்டோம். பெரிய பாவமா பார்த்திருக்கிறார். எப்போது தவறுகளை எல்லாம் பெரிதாக பார்க்க தோணுகிறதோ அப்போதுதான் இந்த கண்ணீர் என்பது அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்கிற பொழுது அதிகமாக வெளிப்படும். அல்லாஹ்வினுடைய தூதர் எடுத்து பாருங்க. அல்லாஹ்வினுடைய தூதர் அவங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேலாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். எதற்காக? அழுது இறைஞ்சுகிறார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தங்க வேண்டிய நாள். அவர் ரசூலுல்லாஹ் தங்க வந்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கிறாங்க. யா ஆயிஷாவே, இன்னி சல்லைத்து ஹாதல் லைல், நான் இந்த இரவு முழுவதுமாக நின்று வணங்கிக்கட்டுமா? ரசூலுல்லாஹ் எதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்கிறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான கணவர்களை பார்க்கலாம், பெரிய பெரிய விஷயமா இருக்கும், ஆனா அதை தன்னுடைய வீட்டுல சொல்றத ஒரு விஷயமாவே கருத மாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சிறிய விவகாரமா இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே அதற்காக மசூரா செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பர்மிஷன் கேட்கிறாங்க. ஆயிஷா அலி, இதற்கெல்லாம் பர்மிஷன் கேட்கணுமா? இதுக்கு நீங்க அனுமதி கேட்கணுமா? அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்காக ஒழுங்கு செய்த தண்ணி, தொழுகை விரிப்பு இதெல்லாம் எடுத்து கொடுத்து பக்கத்திலே உட்கார்றாங்க ரசூலுல்லாஹ் தொழுகிறத பார்க்கிறதுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இன்னி ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹாதல் லைல், நான் அந்த இரவு முழுவதுமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நின்று வணங்கி அழகை பார்த்தேன். எப்படி இருந்தது தெரியுமா? ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் தொழுவதற்கு நின்றார்கள். நின்ற ஒரு சில நிமிடத்தில் பக்கா கண்ணீர் மல்க அழுதார்கள். பல்ல லிஹியதஹு, அவர்களினுடைய கண்ணீர் அவர்களின் தாடி பகுதி அழிந்தது. பிறகு சகத்த அமைதியாகி விட்டார்கள். சும்மா பக்கா, பிறகு ஆக தொடங்கினாங்க. ஹத்தா பல்லல் ஃபில் அருள், அவர்களுடைய கண்ணீர் துளி அப்படியே அவர்களின் உடலிற்கு வந்தது. சும்மா சகத்த, பிறகு அமைதியாகி விட்டார்கள். சும்மா பக்கா, மறுபடியும் அழுதாங்க. ஹத்தா பல்லல் முக்கிய, அவர்களினுடைய அந்த கண்ணீர் துளி ஃபில் அருள், பூமியை வந்து அடைந்தது. பூமியில் இருக்கிற ஒரு சில மண் துகள்களை அது நினைத்து விட்டது. சற்று யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் எவ்வளவு அழுதால் அவருடைய கண்ணீர் தன்னுடைய தரையை தட்டும். சற்று சிந்தித்து பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். பிலால் அலி பாங்கு சொல்றதுக்கு வராங்க, ஃபஜ்ர் பாங்கு. எவ்வளவு நேரம் தொழுதுருக்காங்க சற்று பாருங்க. பிலால் அலி வரது தெரிஞ்ச உடனேயே அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் அப்படியே தொழுகையை முடித்துக் கொள்கிறார்கள். பிலால் அலி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னக மா தகத்தம வ தஅக்கர், நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். முன்னாடி பாவமும் அல்ல, பின்னாடி இனிமே செய்யக்கூடிய பாவமும் இல்ல, பாவ கணக்கே இல்லாதவர்கள். எதற்காக இவ்வளவு அழுகை? எதற்காக இவ்வளவு வணக்க வழிபாடு? எதற்காக இவ்வளவு நன்மை? கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னி அஹாஃபுஸ்ஸான், நான் 2 விஷயங்கள் நினைத்து பயப்படுகிறேன். அந்த 2 விஷயத்தை நினைத்தாலே போதும் என்னுடைய கண்ணிலே தானாக கண்ணீர் வந்துவிடும். என்ன தெரியுமா? வல் அவ்வலு அன்னார், முதலாக நினைக்கக்கூடிய விஷயம் நரக நெருப்பை பற்றி. அந்த நரகத்தை பற்றி நான் சிந்தித்தாலே என்னுடைய கண்கள் கண்ணீரை வெளியேற்றாமல் இருக்காது. கண்டிப்பாக அழுது விடுவேன். சற்று குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தாலே தெரியும். அல்லாஹ் தூருங்கிற அத்தியாயத்துல முழுமையா நரகத்தை பத்தி பேசியிருப்பான். நரகத்துல நரகவாசி எப்படி இருப்பாங்க, அவர்களுக்கு என்ன உணவு வழங்கப்படும், எது மாதிரி அவர்களுக்கு தண்டனையை நாம கொடுப்போம், எல்லாத்தையும் அல்லாஹ் விலாவரியா எடுத்து வைத்திருப்பான். அதை அப்படியே கண்ணீருக்கு நேராக கொண்டு வந்தோம் என்றால் கண்டிப்பாக அழுகை தீட்டிவிடும். நன்மையை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விடுவோம். சற்று சிந்தித்து பாருங்களேன். நாளைய தினம் மரணம், நாளையோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாம சேர்த்து வைத்த சொத்துக்கள், நம்முடைய உறவுகள், எதுவுமே நாளையோடு நமக்கு கை கொடுக்காது என்கிற சூழல் வந்துவிட்டால் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? சற்று யோசித்து பாருங்களேன். பாவம் செய்ய தோணுமா? தவறின் பால் செல்வதற்கு தோணுமா? டிவிக்கு முன்னால உட்கார்ந்து சீரியல் பார்க்க தோணுமா? சற்று சிந்தித்து பாருங்க.
நாளைக்கு மரணம், நாளையோட மறுமை நாள், சொர்க்கமா நரகமா என்கிற பீதியிற்குண்டான நாள் மனிதனுடைய கண்களுக்கு நேராக வரப்போகிறது, அறிவிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய மனமெல்லாம் எதை செய்வதற்காக முன்னேறும்? அல்லாஹ்விட்ட பாவம் மன்னிப்பு கேட்போம். யா அல்லாஹ் என்னுடைய தவறை மன்னித்து விடு, மன்றாடுவோம் இறைவனிடத்தில். கண்ணீர் மல்க அல்லாஹ்விடத்தில் அமர்ந்தே அந்நாள் முழுவதுமாக நன்மையால் நிரப்புவோம். இது ஏன் நார்மல் நாள வரமாட்டது? சாதாரண நாள். அல்லாஹ் அதற்கு நேரம் வைத்திருக்கிறான். அந்த நேரங்களிலே இதனை நாம் செய்வதற்கு எதற்காக நம்முடைய மனம் முன் வருவதற்கு மறுக்கிறது? அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மரண தருவாய் எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரண செய்தியை பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பயங்கரமான செய்தி. அல்லாஹ்வினுடைய தூதர் அவங்க மரணிப்பதற்கு முன்னால் ஒரு 7 நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. அந்த 7 நாளுமே நரகம் தான். ஆனா ஸல்லல்லாஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலே 7 நாட்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள். அப்போது அந்த 7 நாளுமே அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே அழுது கொண்டே இருந்தார்கள். ஆனா சொல்லி கேட்கிறான், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மாஷானுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி அழுகிறீங்க? உங்களை இப்படி நாங்க பார்த்ததே கிடையாது. நல்ல திடகாத்திரமா இருப்பீங்கல்ல, போர்க்களங்களில் எல்லாம் உங்களை நாங்கள் எங்களுடைய கேடயமாக வைத்திருந்தோமே, மாஷானுக்கு என்ன ஆச்சு? அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னி கத ஹலக்து ஹாதர் ரஜுலைன், உங்களில் 2 மனிதருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை, அந்த வலி, அந்த நோய் என் ஒரு ஆளுக்கு வழங்கப்பட்டு விட்டது, தாங்க முடியல, அதான் அழுதுகிட்டு இருக்கிறேன். அல்லாஹ்வினுடைய தூதர் அவங்க கடைசி மூச்சு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் கடைசியாக என்னுடைய நெஞ்சின் மீது சாய்ந்தவாறு மரணித்தார்கள். அவர்கள் மரணிக்கிற பொழுது என்னை அழைத்து அவர்களுடைய 2 கரங்களையும் உயர்த்த சொன்னார்கள். நான் உயர்த்தி வைத்தேன். அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம இறைவா இன்னி ரஃபீகி ஃபில் ஜன்னah, அல்லாஹும்ம இறைவா இன்னி ரஃபீகி ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் என்னை எப்படியாவது சொர்க்கத்திலே உயர்ந்தவர்களோடு நன்மக்களோடு இருக்கவை என்று 3 முறை பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை செய்த மாத்திரத்திலே அல்லாஹ் அவரினுடைய உயிரை எடுத்துக்கொண்டான். இறுதி வரை கண்ணீர். ஒரு பக்கம் நோயினால் இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த உலக வாழ்க்கையில் அறியாமல் செய்திருக்கிற ஏதாவது ஒரு பாவம் இருந்து விடாதா, அதற்கு அல்லாஹ் நம்மை மன்னித்து விட மாட்டானா? கையேந்தினார்கள், பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் மல்க குழம்பினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் சற்று சிந்தித்து பாருங்களேன். அல்லாஹ்வினுடைய தூதர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், அப்பழுக்கற்ற தூதர், பாவம் குறித்து கேள்வி கேட்கப்படாதவர். ஒரு நாளைக்கு வாழ்க்கையிலே 100 முறை அல்லாஹ்விடத்திலே அழுது பிரார்த்தனை செய்கிறார் என்றால், அல்லாஹ்விடத்தில் 100 முறை கையேந்துகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் எந்நேரம் இருக்கிறது? நாம் எவ்வளவு முறை கையேந்த வேண்டும்? சற்று சிந்தித்து பாருங்க. நம்மளும் கையேந்துவோம். நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு வாரம் இருக்கும், அதிகபட்சம் 2 வாரம் இருக்கும். அதோட எல்லாருடைய சூழல் எப்படி இருக்கும்? துவா கேட்கதான் செய்கிறேன், பிரார்த்தனை கேட்கதான் செய்கிறேன், எதுவும் மாறின பாடு இல்லையே, அல்லாஹ் எதையும் மாத்திர மாதிரி இல்லையே, அப்படியே குழப்பத்துல விட்டுருவோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் அவரை பிள்ளை இல்லாம சோதிக்கிறான். அவரும் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அல்லாஹ் சோதிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துல கதற ஆரம்பிக்கிறாரு, ரப்பி என்னுடைய இறைவா,
லா ததரனி ஃபர்தா, என்னை தனித்து விட்டு விடாதே, என்னை சந்ததியற்றவர்களாக ஆக்கி விடாதே, எனக்கு எப்படியாவது பிள்ளையை கொடுத்து விட்டு கதறுகிறார் சக்கரியா. இறுதி அல்லாஹ் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். வஹப்னா லஹு யஹ்யா, நாம் அவருக்கு யஹ்யாவை கொடுத்தோம். யஹ்யா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருக்கு எதையும் யாரும் சொல்லித் தரவில்லை, சிறு வயதிலிருந்தே நாம் அவருக்கு கற்றுக் கொடுப்போம் என்கிறான் இறைவன். இது அல்லாஹ் சொல்லிட்டு அந்த அத்தியாயத்தின் இறுதியில் குறிப்பிடுகிறான், இன்ன ஃபித்னா ஜக்கரியா, நான் ஜக்கரியாவை சோதித்தேன், பிள்ளை இல்லாமல் வைத்திருந்தேன், அவர் கேட்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையையும் தாமதப்படுத்தினேன், இவ்வளவு செய்தல்ல, இருந்தாலும் அவர் என்னிடத்தில் செய்ய வேண்டிய விஷயம் எப்படி இருந்தது தெரியுமா? யுசாரிஊன ஃபில் ஹைராத், நன்மை காரியத்தில் இடத்தில் கையேந்தும் விஷயத்தில் விரைந்து செயல்பட்டார் சக்கரியா. நாமா சோதிச்சேன், பிள்ளை இல்லாமல் ஆக்கினேன், அவர் முதுமை பருவத்தை அடைகிற வரை அவருடைய பிரார்த்தனையை தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தேன். ஆனால் என்னிடத்தில் கேட்கும் விஷயத்தில் ஜக்கரியா எந்த ஒரு வகையிலும் சோடை போகவில்லை. எனக்காக கண்ணீர் வடிக்கும் விஷயத்தில் ஜக்கரியா எந்த ஒரு வகையிலும் அதற்கு அசடுத்தன்மையை காட்டியதில்லை. என்னிடத்தில் கேட்கும் விஷயம் என்று வந்துவிட்டால் அந்த இடத்திலே கதறி கேட்டார் ஜக்கரியா. அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கிறான். எப்படியான வாழ்க்கை முறை! நாம் இந்த அழுகையை எதற்காக பயன்படுத்துகிறோம்? நபிமார்கள் எதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் செலுத்துகிறோமா? பாவத்தை நினைத்து அழுகுகிறோமா? நம்முடைய பாவத்தை கழுவ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்து நினைக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதராலேயே அந்த மரண வேதனையை தாங்க முடியலன்னா நம்ம எல்லாம் ஏமாத்தறோம், எவ்வளவு அட்டூழியம் செய்கிறோம், பிறரை மதிப்பதில்லை, அல்லாஹ்விற்கு அஞ்சுவதில்லை. வாழ்க்கையிலே ஒரு நாளையில் பாதி பக்கம் பாவத்திலேயே ஓடுகிறது. அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பும் கேட்கவில்லை என்றாலும் அதற்காக கண்ணீர் வடிக்கலன்னா நம்முடைய மறுமை வாழ்க்கை எல்லாம் என் நிலையில் இருக்கும். சற்று சிந்தித்து பாருங்க. எனக்கு என்ன, நான் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறேன், அத்தோட முடிஞ்சிருச்சா? அல்லாஹ் அத்தோட சொர்க்கத்தை நேரடியாக வைத்திருக்கிறானா? நன்றாக மனதில் பதிய வைக்க வேண்டும். சொர்க்கவாசியாக இருந்தாலும் கூட நரகத்தை கடக்காமல் சொர்க்கத்துக்கு சென்று விட முடியாது. இது எல்லா சொர்க்கவாசிகளுக்கும் இருக்கிற ஒரு விதி. சொர்க்கத்துக்கு போகணுமா, நரகத்தை கடந்து செல்லணுமான் இறைவன் அதற்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறான், ஒரு பாலத்தை வைத்திருக்கிறான். அந்த பாலம் முழுவதுமாக இரும்பினாலான கொக்கிகள் இருக்கிறது. எவரெல்லாம் பாவ கணக்கோடு பாவ சுமையோடு அந்த பாலத்திலே கடந்து சொர்க்கம் செல்ல நினைக்கிறார்களோ அந்த மனிதர்களை அந்த கொக்கி அப்படியே நரகத்திற்கு தள்ளிவிடும். சொர்க்கம் செல்ல முடியாது. ஆகையால் நன்றாக பதிய வைக்க வேண்டும். எல்லா ஒரு நாள் வச்சுக்கோங்க. இன்றைய நாளில் இந்த ஒரு வாரம் பாவமே செய்யலனா கூட, தவறே இல்லை என்றாலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கண்ணீர் சிந்துவதற்காக, அழுவதற்காக ஒரு நேரத்தை விதித்து அந்த அழுகையின் மூலமாக அல்லாஹ் நாளைய மறுமையில் நம்முடைய கண்ணியத்தினை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. सुभान अल्लाह बिहम्दिही सुब्हानकल्लाहुम्मा अशहदु अन ला इलाहा इल्ला अंता अस्तगफिरुका व अतूबु इलैक. पानी लगा दे मैडम. आफरीन पानी लगा दे.